Hello guys, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா esportsனா என்ன, esports உள்ள எப்படி போகிறதுன்னு பார்க்க போறோம். வீடியோ உள்ள போலாமா? In 2025, we witnessed greatness. But in 2026, it's time to take it to the next level. This year, the teams aren't just fighting for a trophy. They're fighting to compete on a bigger stage, a global stage, a shot at world glory. And a chance to represent India. Team Apex Gaming, SAUL Esports, and Total Gaming will head to Paris to compete for the $1 million prize pool. The Esports World Cup awaits the best from India. ஃபர்ஸ்ட் esports உள்ள போகிறதுக்கு முன்னாடி esportsனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். esportsனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா esportsனா என்னன்னு நான் கரெக்டாக சொல்றேன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் esportsனா எலக்ட்ரானிக்கல் ஸ்போர்ட்ஸ். எலக்ட்ரானிக்கல் ஸ்போர்ட்ஸ்னா எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்ல விளையாடுறது. எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்னா லைக் பார்த்தீங்கன்னா மொபைல், பிசி, லேப்டாப், பிளே ஸ்டேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்ல பிளே பண்றது. ஆனா நீங்க வீட்டில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக விளையாடுறதுக்கும் esports லெவல்ல போய் விளையாடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க esports லெவல்ல போய் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு மணி கிடைக்கும், உங்களோட பேர் வெளியே தெரிய வரும், அப்புறம் டிராஃபிஸ் வின் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிள் வாலிபால் எடுத்துக்கோங்க. அதுல டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல மேட்சஸ் நடக்கும். அதுல ஜெயிக்கிற டீமுக்கு டிராஃபிஸ் கிடைக்கும், கேஷ் கிடைக்கும். அதே மாதிரி esportsலயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல்ல டோர்னமெண்ட் நடக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டிராஃபிஸ்க்காக. esports பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபயர்ல மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சில கேம்ஸ்ல எல்லாம் இருக்கு. லைக் தட் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் திரும்பவும் சொல்றேன், தங்கங்களா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க ஒன் டாப் நல்லா ஆடி மத்தவங்களை அடிச்சு கான்ட்ரோவை இழுத்து பிரச்சனை பண்ணி அது பெரிய பிரச்சனையாயி அதெல்லாம் பண்ணது வேஸ்ட். நீங்க ஒரு வாட்டி போயிட்டு அந்த esports மேட்ச்லாம் நடக்குதுல்ல, பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம், அதுல போயிட்டு ஒரு வாட்டி நீங்க பாருங்க, அந்த லைவை மட்டும் ஒரு வாட்டி பாருங்க, அவனுங்க எப்படி விளையாடுறானுங்க. அதுதான் வந்து கேமு. நீங்க அதை தான் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர ஒன் டாப் அடிச்சு இது பண்ணிட்டு ஒன் டாப் அடிக்கலாம். நீங்க esports பிஆர் டோர்னமெண்ட்லயும் ஒன் டாப் அடிக்கலாம். பட் நீங்க நார்மலா ஒன் டாப் அடிக்கிறதுக்கு நீங்க அந்த மாதிரி இடத்துல போய் விளையாண்டீங்கன்னா உங்க பேர் வெளியே தெரிய வரும். நீங்க அடுத்து ஒரு நல்ல பிளேயர், உங்க மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். இவன் என்னடா இப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு நீங்க மூவ்மெண்ட் கூட நினைக்கலாம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் ஆனா வந்து நீங்க ஒரு வாட்டி போயிட்டு அந்த esports பிஆர் டோர்னமெண்ட் போய் பாருங்க. அங்க போயிட்டு விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம விளையாண்டது ஒரு நாளா நம்ம கேம் தான் விளையாடி இருந்தோமான்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். எனக்காக ஒரு வாட்டி நீங்க பிஆர் டோர்னமெண்ட் போய் விளையாடி பாருங்க, அப்புறம் உங்களுக்கே புரியும். இவ்வளவு நேரம் நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா esportsனா என்னன்றதை பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா esportsக்கு தேவைப்படுற ரெக்யர்மெண்ட் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா ஒரு நல்ல டிவைஸ் உங்ககிட்ட இருக்கணும். ப்ரோ நல்ல டிவைஸ்னா ஐபோன், ஆப்பிள் போன் அது மாதிரி கேட்டீங்கன்னா அது மாதிரி கிடையாது நண்பா. அவ்வளவு காஸ்ட்லியான போன் இருந்தா தான் விளையாட முடியும்னா அப்பெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்ககிட்ட ஒரு அளவுக்கு ஒரு 18ல இருந்து ஒரு 30க்குள்ள ஒரு நல்ல ஒரு போன் இருந்தாலே போதும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க ஸ்மூத்ல போட்டு கேம் பிளே பண்ணும்போது ஒரு துளி லாக் இல்லாம இருந்தா கூட போதும். ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இல்லைன்னா உங்களை ஈஸியா அடிப்பானுங்க அவனுங்க. அதனால இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த பேசிக் ரெக்யர்மெண்ட் இருந்தாலே போதும், நீங்களும் ஒரு நல்ல esports பிளேயரா ஆகலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம வந்து esports டோர்னமெண்ட் உள்ள ஜாயின் ஆகிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நல்ல டீம் இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல டீம் இருந்தா மட்டும் பத்தாது, நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். கோஆர்டினேஷன் இல்லைன்னா டீமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஒரு டோர்னமெண்ட் போனீங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் இல்லைனா யாருனாலும் நம்ம டீம் அசால்ட் அடிப்பாங்க. அதுவே கோஆர்டினேஷனோட விளையாண்டிங்கன்னா நம்ம டீம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண பாருங்க. இப்போ சில பேர்ட்ட நல்ல ஒரு டீமும் இருந்து நல்ல ஒரு கோஆர்டினேஷனும் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியாம இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நான் சொல்றேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் லெஸ் பெய்டு ஸ்கீம்ஸ் இல்லனா ஃப்ரீ டோர்னமெண்ட் அந்த மாதிரி இருக்க மேட்ச்ல உங்களோட பெஸ்ட் கொடுத்து அதை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயோ இல்லனா இன்ஸ்டாகிராம்லயோ அப்லோட் பண்ணுங்க. ஏன் அப்லோட் பண்ண சொல்றேன்னா, யாரு எந்த இடத்துல இருந்து பாப்பாங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. திடீர்னு காட் லைக் esportsல இருந்து உங்க கேம் பிளேவை பார்த்து அவங்க கூட உங்களை இதுல எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அந்த வீடியோவை மட்டும் அப்லோட் பண்ண பாருங்க. இப்போ டீம் இல்லாத பசங்களாம் என்ன பண்ணணும்னா, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் தரேன், அதுக்கு டிஎம் பண்ணுங்க, எனக்கு டீம் இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு டீமை உருவாக்கி தரேன். சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குற யாராவது என்னோட கில்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்க. இது வரைக்கும் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நான் ஒன் டாப் தான் ப்ரோ ஆடுவேன், கான்ட்ரோ தான் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் விஷயம் ப்ரோ நான் எதுவுமே இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஆஸ் எ பிரதர் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.
இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் வீடியோ. இதில் நிறைய நான் தப்பு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடிட் பண்ணும்போது மாற்றிக்கிறேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்ல முடிஞ்சா சொல்லிட்டு போங்க, நான் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ரைட்டு வாட்டாமே டொரு.